10வது அத்தியாயத்துல பகவான் பிரகலாதனுக்கு பண்ணின அனுகிரகமும் ருத்ரன் திரிபுர சம்ஹாரம் பண்ணினத்தையும் பார்த்தோம். இந்த 11வது அத்தியாயத்துல சாதாரணமான வர்ணாசிர தர்மங்களையும் மனுஷ தர்மங்களையும் பிராமணாதி வர்ண தர்மங்களையும் ஸ்திரீ தர்மங்களை பத்தியும் சொல்றார். என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். தர்மபுத்திரர் இப்படி பிரகலாதனுடைய சரித்திரத்தை கேட்டுட்டு நாரதர்கிட்ட எந்த தர்மத்தால மனுஷன் உயர்ந்த ஞானம் பக்தி இதை அடையறாளோ அந்த வர்ணாசிரம தர்மங்களோடு கூடிய மனுஷன் செய்ய வேண்டிய கடமைய நீங்க சொல்லணும். நீங்கள் பிரம்மாவின் புத்திரன், தவம் யோகம் நிஷ்டைகளால பிரம்மாவிற்கு ரொம்ப பிரியமானவர். ஹரிபக்தி உள்ள உங்களை போன்றவர்கள் தான் சிறந்த தர்மத்தை நன்னா தெரிஞ்சுக்கிறா, மற்றவாளுக்கு அது தெரியறதில்ல அப்படின்னு யுதிஷ்டர் சொல்றார். அப்போ நாரதர் தர்மத்திற்கு அணை போன்ற பிறப்பில்லாத அந்த நாராயணனுக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு, அந்த நாராயணன் எனக்கு சொன்ன சாஸ்வதமான தர்மத்தை லோக நன்மைக்காக நான் சொல்றேன். மூர்த்தி என்ற தக்ஷ புத்திரிக்கும் தர்மன் என்பவருக்கும் மகனாக அவதாரம் பண்ணி பதரிகாசிரமத்துல லோகக்ஷேமத்துக்காக தவம் பண்ற அந்த நாராயணன் சொன்ன விஷயம்தான் இது. சகல வேத ஸ்வரூபன் அந்த நாராயணன். தர்மத்துக்கு நிரபேட்ச பிரமாணம். வேதங்களை அறிந்த மன்வாதிகளின் ஸ்மிருதிகளுக்கு அடுத்தபடி தர்ம பிரமாணம் எதனால் மனது சந்தோஷப்படுறதோ அந்த மனசாட்சியும் தர்ம பிரமாணம்தான். அந்த வேதங்களை உணர்ந்த முனிவர்களின் ஸ்மிருதியும் பெரியோர்களின் ஆச்சாரமும் தர்மத்திற்கு மூலம். தர்மமாவது அந்த பகவானுடைய ஆராதனம்தான். எதனால் அந்த பகவான் அருள் புரிவானோ அதுதான் தர்மம். அந்த தர்மத்தை கேட்டு உணர்வதும் அதை அனுஷ்டிப்பதும் அவசியம் செய்ய வேண்டியது. பிராணிகளுக்கு ஹிதம் செய்கின்ற சத்தியம், துக்கப்படுவோரிடம் தயை, உபவாசம் முதலிய தவம், விவேகம், உள்ளிந்திரியமான மனதை அடக்குதல், வெளி இந்திரியங்களை அடக்குதல், மனோ வாக்காயங்கள் என்ற மூன்றாலும் பிறருக்கு உபதிரவம் செய்யாமல் இருக்கிறது, தகாத காலத்துல ஸ்திரீ சம்போகம் செய்யாமல் இருக்கிறது, லோபமில்லாமை, மந்திர ஜபம் பண்ணுதல், மனோ வாக்காயங்கள் எல்லாம் ஒன்றாக இருப்பது, தெய்வாதீனமாக கிடைத்ததை கொண்டு சந்தோஷப்படுறது, எல்லாவற்றையும் பரபிரம்மஸ்வரூபம் என்று சமமாக பார்க்கும் தன்மையுடைய பெரியோர்களை பணிதல், பிரவிருத்தி கர்மங்களில் இருந்து மீளுதல், பயனற்ற காரியங்களை செய்யக்கூடாது என்று நிச்சயம் செய்து அதன்படி நடத்தல், வீண் பேச்சு இல்லாமல் தேவையானதை மட்டுமே பேசுதல், தேகத்தை காட்டிலும் வேறான ஆத்மாவின் சொரூபத்தை தெரிந்து கொள்ளுதல், சமஸ்த பூதங்களிலும் ஆத்மாவும் பரமாத்மாவும் இருக்கிறார்கள் என்ற நினைவு, சமஸ்த பூதங்களும் தன்னை போன்றவைகள் என்றும் பரபிரம்ம சொரூபங்கள் என்றும் பாவித்தல், மனுஷர்களிடத்தில் அந்த நினைவு எப்பொழுதும் மாறாமல் இருத்தல், பெரியோர்கள் நமக்கு இவனே கதி என்று பாவித்து வணங்குகின்ற பகவானுடைய குணங்களை கேட்பது, அவன் நாமங்களை கீர்த்தனம் பண்றது, அவன் சொரூப ரூப குண விபூதிகளை நினைக்கிறது, அவன் பாதங்களை பணியறது, அர்க்கியம் பாத்தியம் முதலேன கொடுத்து அவனை ஆராதிக்கிறது, அவனை வணங்கிறது, அவனுக்கு எல்லா விதத்திலும் அனுகூலமாக இருப்பது, அவனிடத்தில் ஆத்ம சமர்ப்பணம் பண்றது ஆகிய இவைகள் அனைத்தும் மனுஷர்கள் அனைவரும் சாதாரணமாக அனுஷ்டிக்க வேண்டிய மேலான தர்மம் அப்படின்னு சொல்லியிருக்கா. இதனால அனைவருக்கும் அந்தராத்மாவான பகவான் சந்தோஷம் அடைவான். கர்ப்பதானம் முதலிய 16 சம்ஸ்காரங்களும் யாருக்கு தவறாமல் நடக்கிறதோ அவனை த்விஜன் அப்படின்னு சொல்லுவா. பிராமணர், க்ஷத்திரியர், வைசியர் ஆகிய மூவருக்கும் இந்த சம்ஸ்காரங்கள் உண்டு. அவர்களே த்விஜர்கள். மற்றவருக்கு விவாகம் தவிர மற்ற சம்ஸ்காரங்கள் இல்லை. உபநயனம் கூடாது என்று சாஸ்திரங்களில் சொல்லி இருக்கிறதால அவர்கள் த்விஜனாக மாட்டார்கள். பிரம்மதேவன் ஸ்ருதி ஸ்மிருதிகள் மூலமாக இந்த 16 சம்ஸ்காரங்கள் யாருக்கு உண்டுன்னு சொன்னானோ அவன்தான் த்விஜனாவான். மற்றவன் தானே அந்த சம்ஸ்காரங்களை பண்ணிண்டாலும் அவன் த்விஜனாக மாட்டான். குலத்தினாலும் கர்மத்தினாலும் பரிசுத்தர்களும் த்விஜர்கள் என்று வழங்கி வருகின்றவர்களுமான பிராமணர் முதலிய 3 வர்ணத்தவர்களுக்கு யாகம், அத்தியனம், தானம் என்ற இந்த 3 கர்மங்கள் ஆசிரமங்களுக்கு தகுந்தபடி சாஸ்திரங்களில் விதிக்கப்பட்டிருக்கு.
இவற்றை அனுஷ்டிக்காத பட்சத்துல அவர்கள் பதிதர்களாவார்கள். அக்னி உள்ளவர்களுக்கு 3 கர்மங்கள் உண்டு, அது இல்லாதவர்களுக்கு 2 கர்மங்கள். பிராமணனுக்கு அத்தியாபனம், யாஜனம், பிரதிகிரகம் என்று 3 கர்மங்கள் ஜீவனார்த்தமாக சொல்லியிருக்கு. முன் சொன்ன 3 கர்மங்களை அவசியம் அனுஷ்டிக்கணும். மற்றவை ஜீவனத்திற்காக என்பதால் அவைகளில் நிர்பந்தம் இல்லை. அதனால் பிராமணனுக்கு 6 கர்மங்கள், மற்றவர்களுக்கு பிரதிகிரகம், யாஜனம், அத்தியாபனம் என்ற இந்த 3 கர்மங்களும் கிடையாது. பிரஜைகளை பாதுகாக்கும் அதிகாரத்தில் இருக்கின்ற க்ஷத்ரியன் பிராமணன் தவிர மற்றவர்களிடம் இருந்து கப்பம், தண்டம், சுங்கம் இவற்றை வாங்கி ஜீவிக்கலாம். மற்ற க்ஷத்ரியனுக்கு வேறு ஜீவனம். வைசியன் பிராமண குலத்தை அனுவர்த்தித்துக் கொண்டு பயிர் செய்தல், வர்த்தகம் முதலியவற்றால் ஜீவிக்கணும். பிராமண க்ஷத்திரிய வைசியர்களுக்கு பணிவிடை செய்தல் இதர இனத்துக்கு முக்கிய தர்மம். அவர்கள் கொடுக்கும் அன்னாதிகளை கொண்டு ஜீவிக்கணும். பிராமணனுக்கு பயிர் செய்தல், கோரக்ஷணம் முதலியதும் யாசிக்காமல் கிடைப்பதும், தேசாந்திரங்களுக்கு சென்று யாச்சித்து பெறுதலும், சிந்தன நெல்லையும் நெற்கதிர்களையும் பொறுக்குதலும் ஆகிய இந்த 4 ஜீவனங்கள் ஆகும். இவற்றில் முதலிலிருந்து ஒன்றை விட ஒன்று மேலானது. பயிர் செய்வது, கோரக்ஷணம் இதைவிட தேசாந்திரங்களுக்கு சென்று யாசித்து ஜீவிப்பது மேல். அதைவிட யாஜிக்காமல் கிடைப்பதைக் கொண்டு ஜீவிப்பது மேல். அதையும் விட சிந்தின நெல்களையும் நெற்கதிர்களையும் பொறுக்கி ஜீவிப்பது அதைவிட மேல். கீழ் வர்ணத்தில் உள்ளவன் ஆபத்தில்லாத காலத்துல மேல் வர்ணத்திற்கு ஏற்பட்ட ஜீவனத்தை செய்யக்கூடாது. ஆபத்து காலங்களில் க்ஷத்ரியனை தவிர மற்ற அனைவரும் எல்லா ஜீவனங்களையும் செய்யலாம். பிராமண க்ஷத்ரியர்கள் இருவரும் எப்படிப்பட்ட ஆபத்திலும் ருதம், அமிர்தம், மிருதம், பிரமிருதம், சத்தியான்ருதம் இந்த ஜீவனங்களில் ஏதேனும் ஒன்றால் ஜீவிக்கலாமே தவிர எப்படிப்பட்ட கஷ்டத்திலும் சுபவிருத்தியால் ஜீவிக்க கூடாது. ருதம் அப்படிங்கிறது சிந்தின தானியங்களை பொறுக்கிறது. அமிர்தம்ங்கிறது தெய்வாதீனமாக கிடைக்கிற திரவியம். மிருதம்னா தினந்தோறும் யாஜித்து கிடைக்கும் திரவியம். பிரமிருதம் அப்படிங்கிறது பயிர் செய்தல். சத்தியான்ருதம் அப்படிங்கிறது வர்த்தகம் பண்றது. சவிருத்தி என்பது நீச்ச சேவை. பிராமணர்கள் க்ஷத்திரியர்கள் இருவரும் நிந்தைக்கு இடமான அந்த நீச்ச சேவையை எந்த காலத்திலும் துறக்க வேண்டும். அந்த பிராமண க்ஷத்திரியர்கள் இருவரும் சமஸ்த தேவதா சொரூபர்கள். அவர்கள் அனைவராலும் பூஜிக்க தகுந்தவர்கள். அவர்கள் தமக்கு கீழ்ப்பட்ட வர்ணங்களை பணிந்து ஜீவிப்பது நிந்தைக்கு இடமானது. எப்பொழுதும் அவர்கள் அதை செய்யவே கூடாது. மன அடக்கமாகிற சமம், வெளி இந்திரியங்களின் அடக்கமாகிற தமம், உபவாசம் முதலிய தவம், ஸ்நானாதி கர்மங்களால் உண்டாகும் சுத்தி, தெய்வாதீனமாக கிடைத்ததை கொண்டு சந்தோஷமாக இருப்பது, குளிர், வெப்பம் முதலியவற்றை பொறுத்து கொள்வது, மனோ வாக்காயம் என்ற 3 கரணங்களும் ஒத்திருப்பது, ஆத்ம பரமாத்மாக்களின் உண்மையை அறிந்து கொள்வது, பிறர் துக்கம் காண பொறாமல் இருத்தல், தன்னை பற்றினவர்களை கைவிடாத பகவானிடத்தில் மன ஊக்கத்தோடு இருப்பது, சமஸ்த பூதங்களுக்கும் ஹிதம் செய்வது ஆகிய இவை எல்லாம் பிராமண குலத்தை அறிவிக்கும் அடையாளங்கள். தன் வீட்டில் நுழைவது போல யுத்த பூமியில் நுழையும் திறமை, பிறரால் அவமதிக்க கூடாது இருத்தல், எப்படிப்பட்ட ஆபத்திலும் துக்கிக்காமல் இருப்பது, பிறரை வெல்லும் திறமை, லோபமில்லாமை, தேக தர்மங்களான பசி, தாகம், பிணி முதலியவற்றால் வருந்தாமல் இருப்பது, பொறுமை, பிராமண குலத்தை அனுசரித்து இருப்பது, அனுக்கிரகம் செய்வது, பிரஜைகளை பாதுகாப்பது ஆகிய இவையெல்லாம் க்ஷத்ரிய குலத்தை அறிவிக்கும் அடையாளம். தேவதைகள், குருக்கள், பெரியோர்கள், பசுக்கள் இவர்களிடத்தில் பக்தி, தாமம், அர்த்தம், காமம் முதலியவற்றால் சந்தோஷம் அடைதல், பரலோகம் உண்டு என்ற நம்பிக்கை, பணம் சம்பாதிப்பதில் என்றும் மாறாமல் முயற்சி செய்தல், அதில் திறமையுடன் இருப்பது ஆக இவையெல்லாம் வைசியகுலம் அப்படிங்கிறத அறிவிக்கும் அடையாளங்கள். தனக்கு மேற்பட்ட வர்ணத்தவர்களிடத்தில் வணக்கம், ஸ்நானாதிகளால் வரும் சுத்தி, தன் சுவாமிக்கு கபடமில்லாமல் பணி செய்தல், மந்திரமில்லாமல் சாதாரண நமஸ்காரத்தினால் யஜ்ஞங்களை அனுஷ்டித்தல், திருடாமல் இருத்தல், பொய் பேசாமை, பசுக்களையும் பிராமணர்களையும் பாதுகாத்தல் ஆகிய இவை இதர வர்ணத்தவருக்கு உள்ள லட்சணங்கள்.
பர்த்தாவுக்கு சுசுருஷை செய்வது, அவன் மனத்திற்கு இனியவளாக இருப்பது, அவனுடைய தந்தை உடன் தோன்றல் முதலிய பந்துக்களிடத்தில் பிரீத்தியோடு இருப்பது, அவனுக்காக நியமங்களை அனுஷ்டிப்பது ஆகிய இந்த நான்கும் பதிவிரதைகளான பெண்கள் அவசியமாக அனுஷ்டிக்க வேண்டிய தர்மங்கள். இவையே அவர்களுக்கு அடையாளம். இது தவிர அவர்கள் வீட்டை மெழுகி கோலமிட்டு வீட்டை விட்டு வெளியே போகாமல் இருந்து பாத்திரங்கள் ஆடை ஆபரணங்கள் முதலியவற்றை சுத்தம் செய்து வீட்டிலுள்ள கருவிகளையும் சீர்திருத்தி தாமும் ஆடை ஆபரணங்களால் அலங்காரம் செய்து கொண்டு கணவனுக்கு இஷ்டமான பலவகை இனிய பண்டங்களாலும் வணக்கத்தினாலும் மனம் முதலிய இந்திரியங்களின் அடக்கத்தினாலும் உண்மையும் பிரியமுமான பேச்சுக்களாலும் பிரீதியினாலும் உரிய காலத்தில் கணவனை பணிய வேண்டும். கிடைத்த அளவில் சந்தோஷம் அடைந்து அதை அனுபவிப்பதிலும் கூட அந்த பேராசையின்றி வேலைகளில் சோம்பாமல் பர்த்தாவுக்கு சுசூஷை செய்வதே பெரிய தர்மம் அப்படின்னு உணர்ந்து எந்த காலத்திலும் எல்லோரிடத்திலும் பிரியமும் உண்மையுமான பேச்சையுமே பேசுகின்றவர்களாக எல்லாவற்றிலும் ஊக்கத்தோடு மகா பாதகத்திற்கு இடமில்லாத கணவனை பணிய வேண்டும். மகா பாதகம் செய்திருந்தால் அந்த கணவனை பெண்டிர்கள் பணியக்கூடாது. அவன் சுத்தனாகும் வரையில் எதிர்பார்த்து கொண்டிருக்க வேண்டும். ஸ்ரீ மகாலட்சுமி பரமபுருஷனை பணிவது போல பர்த்தாவையே தெய்வமாக பாவித்து அவனை பணிந்து வந்தால் அவள் அந்த பரம புருஷனோடு ஒத்த உருவமுடைய கணவனுடன் ஸ்ரீ மகாலட்சுமி பரம புருஷனோடு இருப்பது போல ஸ்ரீ விஷ்ணு லோகத்துல சந்தோஷமாக இருப்பாள். மெல்ல மெல்ல கணவனுடன் மோட்சத்தையும் அடைந்து விடுவாள். அனுலோமஜம் என்றும் பிரிதிலோமஜம் என்றும் இருவகையாக இருக்கும். கீழ் வர்ணத்தவனுக்கு மேல் வர்ணத்தவளிடம் பிறந்தவர்கள் பிரிதிலோமஜர்கள், மேல் வர்ணத்தவனுக்கு கீழ் வர்ணத்தவளிடம் பிறந்தவர்கள் அனுலோமஜர். வண்ணான், கருமான், நட்டுவன், சண்டாளன் முதலிய பிரிதிலோமர்களுக்கும் மற்ற அனுலோமர்களுக்கும் அவரவர்களுடைய வம்ச பரம்பரையில் ஏற்பட்ட ஜீவனமே தவிர வேறு இல்லை. திருடல், ஹிம்சை முதலிய பாப கர்மங்களை அவர்களும் செய்யக்கூடாது. ராஜனே, பிராமணர், க்ஷத்திரியர் முதலிய மனுஷியர்கள் அனைவருக்கும் யுகங்கள் தோறும் பெரும்பாலும் அவரவர்கள் சுபாவங்களுக்கு தகுந்தபடி தர்மங்கள் ஏற்பட்டிருக்கிறது. அந்த தர்மமே அவர்களுக்கு இந்த உலகத்திலும் பரலோகத்திலும் சுகத்தை தரும் அப்படின்னு வேத வித்துக்களான மனு முதலிய ரிஷிகள் நிர்ணயம் பண்ணியிருக்கா. தாங்கள் தங்கள் வர்ணாசிரமங்களுக்கு உரியபடி ஏற்பட்ட அத்தியாபனம் முதலிய விருத்திகளால் ஜீவித்துக் கொண்டு யாகம் முதலிய தங்கள் கர்மத்தை அனுஷ்டிச்சுண்டு வந்தா சத்வாதி குணங்களால் ஏற்பட்ட புண்ணிய பாப ரூப கர்ம பந்தத்தை விட்டுட்டு கிரமத்தில் பிரகிருதி சம்பந்தம் இல்லாத மோட்சத்தை அடைஞ்சிடுவா. ஒரு நிலத்துல அடிக்கடி விதை விதைச்சு பயிர் பண்ணிண்டே இருந்தா அந்த நிலம் மறுபடியும் பயிர் செய்ய உபயோகப்படாது. அதில் விதைத்த விதையும் முளைக்காமல் மண்ணோடு மண்ணாக மக்கி போயிடும். அது மாதிரியே காமங்களுக்கு இடமான மனம் அடிக்கடி காமங்களை வேண்டிய மட்டும் அனுபவிச்சு அவற்றில் விருப்பம் அற்று போனால் தவிர நெய் துளிகளால் அக்னி மேலும் மேலும் வளர்வது போல அவற்றில் மேலும் மேலும் விருப்பம் வளராது. மற்றும் எரிகிற அக்னி நெய்யை வெள்ளம் வெள்ளமாக கூட்டினால் அணைஞ்சு போகுமே தவிர நெய்யை துளி துளியாக சொட்டவிட்டால் எப்படி அணையாதோ அப்படி மனம் காமங்களை சிறிது சிறிதாக அனுபவித்தால் அவற்றில் விருப்பம் தேரப் பெறாது. வேண்டிய அளவு அடிக்கடி அனுபவித்தால் அந்த விருப்பம் தீர்ந்துவிடும். இவன் என்ன வர்ணத்தவன் என்று அறியுமாறு எவனுக்கு எந்த லட்சணம் சொல்லப்பட்டதோ அந்த லட்சணம் வேறு வர்ணத்தவனிடத்தில் இருந்தால் அவனை அந்த அடையாளத்தை கொண்டு அந்த வர்ணத்தவனாகவே சொல்லலாம். பிராமண வர்ணத்திற்கு சொன்ன சமதமாதி குணங்கள் மற்ற வர்ணத்தவர்களிடத்தில் யாருக்கேனும் இருந்தால் அவர்களை பிராமண வர்ணத்தவர்களாக சொல்லலாம். அந்தந்த வர்ணங்களுக்கு சொன்ன அடையாளங்களே முக்கியமே தவிர அந்தந்த ஜாதியில் பிறப்பது முக்கியமே இல்லை என்று சொல்லி இந்த 11வது அத்தியாயத்தை முடிக்கிறார். இதை தொடர்ந்து 12வது அத்தியாயத்தை அடுத்த ஆடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.